ஜெம் டிவி நேயர்களே வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பபூன் படத்தின் திரை விமர்சனம். யார் மேலே கையை வச்சா அடங்குவான்னு எனக்கு தெரியும். தனவாளை தூக்குறோம். தண்டிக்கணும்னா மட்டும் உங்கள் சட்டத்தில் இவ்வளோ செக்ஷனை தேடுறீங்களே, எங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு உங்கள் சட்டம் சொல்லுதுன்னு தெரியுமா சார்? ஒரு நாடகத்திலேயோ அல்லது சர்க்கஸ்லேயோ பஃபூனோட வேலை ரொம்ப முக்கியமான வேலை. சர்க்கஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது பபூன் நம்மளை சிரிக்க வைப்பார். அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அது மாதிரி தெருக்கூத்துல பபூன் வேஷம் போடுறவருடைய கதை இது. பஃபூன் படத்தில் வைபவ், அனகா, ஆந்தக்குடி இளையராஜா, ஆடுகளம் நரேன், ஆடுகளம் ஜெயபாலன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். அசோக் வீரப்பன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். கிராமங்களில் கோயில் திருவிழாக்களில் இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய நடப்பது தான் தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்தை பார்ப்பதற்கென்று ஒரு சீனியர் சிட்டிசன், மூத்த குடிமக்கள் ஆவலாக இருப்பார்கள். ஏன்னா இளைஞர்கள் அவ்வளவு திரைக்கூத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த திரைக்கூத்து கலைஞருடைய வாழ்க்கையில் ஒரு வறுமை எப்படி நிரந்தரமாக குடியிருக்குன்னு சொன்னால் 6 மாதம்தான் கோயில் திருவிழாக்கள் இருக்கும். 6 மாதம் கோயில் திருவிழாக்கள் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 6 மாதம் வேலை, 6 மாதம் கூலி வேலைக்கு தான் இவங்க போகணும். இந்த சூழ்நிலையில் வைபவோட அப்பாவும் வைபவும் தெருக்கூத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் ஒரு கவுன்சிலருடைய பையன் ஆந்தக்குடி இளையராஜா படத்தில் பபூன் வேஷம் போடுவார். கதாநாயகன் வைபவுக்கு நாம் என்னடா இந்த 6 மாதம் தெருக்கூத்து நடத்தி என்னத்தை முன்னேற போகிறோம், அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது, அதனால் வெளிநாடுக்கு போய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அப்பா சொல்கிறாரு, ஏண்டா இது காலகாலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதுக்கடா வெளிநாடு போகிறேன்னு திட்டுவார். ஏன்னா அவர் பழைய ஆள். ஆனால் வைபவுக்கு வெளிநாடு போகணுங்கிறதுக்காக வேன் டிரைவராக வேலை செய்வார், கார் டிரைவராக வேலை செய்வார். அவங்க ஊரிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிற உப்பு லாரியில் அவர் டிரைவராக இருப்பார். அந்த சமயத்தில் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறார். சிக்கல்லாம் 25 கோடி ரூபா மதிப்புள்ள போதைப் பொருள் அந்த லாரியில் வரும். வழியில் மடக்கி இவரை பிடிச்சிடுவாங்க. சாதாரணமாக 4 கிலோ போதை மாத்திரை வைத்திருந்தாலே நான் பெயிலபிள் அஃபெண்ட், அதாவது ஜாமீன் கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழலில் 25 கோடி மதிப்புள்ள லாரியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை தெரிந்து கொண்ட ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் பாவம் தெரியாமல் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி தன்னைத்தானே சுட்டு கொண்டு அவர்கள் தன்னை சுட்டுவிட்டு தப்பிவிட்டதாக ஒரு கதை கட்டிடுவார். அந்த ஊரில் வர்ற புது எஸ்பி ரொம்ப கடூரமாக இருக்கார். ஏன்னா ஆளுங்கட்சியிலேருந்து வருகிற ப்ரெஷர் எப்படியாச்சும் இது பண்ணணும். இதுக்கு இடையில் ஆடுகளம் நரேன் அந்த ஊரில் மந்திரியாகவும் இருந்திருப்பார், எம்எல்ஏவும் இருந்திருப்பார். ஆனால் ஆளுங்கட்சியில் உள்ள தலைவர் அவருக்கு எதிராக ஒருத்தரை உருவாக்க முயற்சி பண்ணுவார். இதை போய் ஆடுகளம் நரேன் தலைவர்கிட்ட சண்டை போடுவார். இந்த பாருங்கள், அவனை நீங்கள் எனக்கு எதிராக உருவாக்காதீங்க, அப்படி தொடர்ந்து உருவாக்குனீங்கன்னா இந்த பாருங்கள் இன்னொரு கரை போட்ட வேட்டியை கொடுத்து இதை நான் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு போயிடுவார். போகும்போது கட்சி தலைவர் கூப்பிட்டு, இங்கே வா, இந்த வேட்டி உனக்கு பயன்படும், எடுத்துக்கன்னு சொல்லிடுவார். அதாவது நீ கட்சி மாதிரி பொண்ணை போயா அப்படின்னு சொல்லிவிடுவார் கட்சி தலைவர். எனவே ஆடுகளம் நரேன் புதிய கட்சி ஆரம்பிப்பார். ஆனால் ஆடுகளம் நரேன் வைத்திருந்த எல்லா தொழில்களும் அடிபட்டுரும். ஏன்னா அவர் தான் இந்த கடத்தல் போதை வசத்துக்கு கதாநாயகன். அதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சிக்கு மேலே உள்ள தேசிய கட்சிக்கு மாறி எம்பி ஆகி மந்திரியாகலாம் ஆயிடுவார். அது வேறு விஷயம். இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்ட வைபவ் எப்படி அந்த சிக்கலிலிருந்து மீண்டாரா மீளலையா? கதையில் ஒரு இலங்கை அகதி பெண் அனகா அவருக்கு உதவி செய்வார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வைபவ் மிகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அவருக்கு இம்மாதிரி படங்கள் ஓடுகிற நேரத்திலே அவரும் நட்சத்திர நாயகன் அந்தஸ்தை பெறுவார் வைபவ். பளிச்சென்ற முகம், அஜித் போலவே புன்னகை பூத்த முகத்துக்கு சொந்தக்காரர், சிவப்பாக இருக்கார், நல்லா வாலிப்பாக இருக்கார், நல்லா நடனம் ஆடுறாரு, நல்லா சண்டை போடுறாரு. எல்லா பாவனைகளையும் இயல்பாகவே வெளிப்படுத்துகிறார் வைபவ். வைபவுடன் படம் முழுக்க வருகிற ஒரு காமெடியனாக வடிவேலு தோற்றத்திலேயே ஆந்தக்குடி இளையராஜா பின்னி படம் எடுத்திருக்காரு. கொஞ்சம் அழுத்தமான வேடங்கள் வெற்றி பெறுகிற படங்களிலே அவர் நல்ல வேடம் செஞ்சால் நிச்சயமாக அடுத்தடுத்து வருவார். அதாவது சூரி, வடிவேலு, யோகி பாபு ரேஞ்சுக்கு வருவதற்கு ஆந்தக்குடி இளையராஜாவுக்கு திறமை அதிகம் இருக்கிறது. இயல்பாக மதுரை பாஷை பேசுகிறாரு, இயல்பாகவே நக்கல் நையாண்டி வசனங்கள் அவருக்கு வருது. ஆடுகளம் நரேன் எதிர்க்கட்சி தலைவராக, அதாவது ஆளுங்கட்சியிலிருந்து விலகி எதிர்க்கட்சி போய் மறுபடியும் தேசிய கட்சியில் போய் அமைச்சராகி விடுகிறார். ஒரு அரசியல்வாதியுடைய வேகம், விவேகம், கட்சி மாறல் இவைகளை இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆடுகளம் நரேன். ஆடுகளம் ஜெயபாலன் இந்த படத்தில் முதல் நம்ம கட்சியினுடைய தலைவராக நடிச்சிருக்காரு. ஒரு கட்சி தலைவர் எப்படி சாணக்கியத்தனமாகவும் அதே சமயத்தில் தூக்கி போட வேண்டிய இடத்துல தூக்கி போட்டு துரோகம் செய்ய வேண்டிய இடத்துல துரோகம் செய்து பிரமாதப்படுத்துகிறார் ஆடுகளம் ஜெயபாலன். இந்த படத்தில் எஸ்பியாக வருகிறவர் அருமையாக நடித்திருக்கிறார். அவருடைய வேலையை, அதாவது ஆளுங்கட்சியுடைய கைத்தடியாக எந்த அளவுக்கு பயன்பட முடியுமோ அந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் கடைசியாக பேசும் வசனம் சூப்பராக இருக்குது. அதாவது அவர் பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுக்கு போயிடுவார். போயிட்டு அந்த வீட்டிலேருந்து வரும்போது ஒரு போலீஸ்காரர் கேட்பார், என்ன சார் இப்படி நடந்து போச்சேன்னதுக்கு, ஏன் சார் உண்மையான நாட்டில் நீங்கள் கைது பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, டேய் உண்மையாக கைது பண்ணணுன்னா சிஎம்ஐயும் மந்திரியையும் தான் கைது பண்ணணும், முடியுமா என்று சொல்லுவார். அப்போது நமக்கு நச்சென்று அரசியல்வாதிகளை எந்த அளவுக்கு இந்த சட்டம் பாதுகாக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இலங்கை அகதி ஒருவர் கேட்குறார் போலீஸ் எஸ்பிகிட்ட, எங்களை தண்டிப்பதற்கு இவ்வளவு செக்ஷன்களை தேடிட்டே இருக்கீங்களே, எங்களுக்கு எத்தனை உரிமைகள் இருக்கிறது என்பதை சட்டத்தின் மூலமாக தெரிஞ்சிருக்கீங்களா? சவுக்கடி கொடுக்குறாரு அந்த வசனத்தில். அதே மாதிரி வைபவ் கடைசி காட்சியில், டேய் இப்படியே தெருக்கூத்து கலைஞனாவே இருக்க மாட்டேன், 6 மாதத்தில் சென்னைக்கு போகிறேன், சினிமா கதாநாயகன் நடிப்பேன் அப்படின்னு. ஏண்டா அதுக்கு ஊரில் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு கேட்பான். இல்லை, சினிமா கதாநாயகன் ஆனால் ஈஸியாக சிஎம் ஆயிடலாம் எப்படி அப்படிம்பார். எனவே இப்போதுள்ள சினிமா நடிகர்களையும் நையாண்டிப்படுத்தி இருக்கிறார் அசோக் வீரப்பன் தன்னுடைய கதை வசனத்தின் மூலமாக. கதை வசனம் பிரமாதமாக இருக்குது, ஆனால் லாஜிக் தான் பல இடங்களில் இடிக்கிறது. இப்போதைய அரசியல் சூழ்நிலை, இப்போதைய கடத்தல் யார் பண்ணுறாங்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அசோக் வீரப்பன், அதுக்கு பாராட்டலாம். ஆனால் அதே சமயத்தில் எஸ்பி முதற்கொண்டு எல்லா போலீஸ்காரங்களும் வலை வீசி தேடுறாங்க வைபவ். ஆனால் வைபவ் அந்த ஊரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி லாஜிக் மீறல்கள் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் சொல்ல வந்த கதையை அழுத்தமாக சொல்லவில்லையோ அசோக் வீரப்பன் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. ஆனால் அனகா பிரமாதமாக நடித்திருக்கிறார். ஒரு இலங்கை அகதி, அழகான புரட்சியாளி என்பது சிறப்பாக தெரியுது. இந்த படத்துக்கு பப்பூன் என்று பெயர் வைத்தது சரிதான், ஆனால் போராளி என்று வைத்திருந்தால் இன்னும் இம்பேக்டாக இருக்குங்கிறது நம்முடைய கருத்து. சந்தோஷ் நாராயணன் ஒரே ஒரு இசை மடித்து வச்ச வெத்தலைன்னு வருது, அந்த பாட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா பாடல்களும் கொஞ்சம் போராளித்தனமான புரட்சி வரிகளை கொண்ட பாடல், சோகமான பாடல் நம்ம மனதை கவர்கிறது. பின்னணி இசையில் சந்தோஷ் நாராயணன் முத்திரை பதித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் கதை வசனம் எழுதிய அசோக் வீரப்பன் ஒரு மிகச்சிறந்த கதையை சொல்லியதன் காரணமாகத்தான் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை தயாரிக்க முன்வந்திருக்கிறார். ஆனால் இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் இவருடைய பழைய படங்களை ரேஞ்சுக்கு வசூல் செய்யவில்லை என்றால் அதற்கு காரணம் அழுத்தமான காட்சிகள் இல்லை என்பது தான். வேகமாக போகுது, பரபரப்பாக போகுது. ஆனால் அந்த இலங்கை கைதிகளுடைய இயல்பான வருத்தங்கள், அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இலங்கை அகதியை பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு எப்படி துன்புறுத்துகிறார் என்பதெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அசோக் வீரப்பன். கொஞ்சம் காட்சிகளில் இன்னும் அழுத்தம் ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதுதான் நம்முடைய கருத்து.
ஆனாலும் பஃபூன் பாருங்கள், ஒரு போராளியினுடைய நிலைமை எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.